إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله تعالى من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له. அந்த உஹதுடைய களத்தில் உஹதுடைய மைதானத்தில் என்று சொல்லக்கூடிய புற்கள் இருக்கிறது, புல்கள், புல் செடிகள். அதை அப்படியே எடுத்து அவங்களுடைய கால் பகுதியை மூடுங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களே, தூதரை நம்பி இருக்கக்கூடிய நாம் வீட்டில் எவ்வளவு ட்ரெஸ் வச்சிருக்கிறோம்? வீட்டில் எவ்வளவு ட்ரெஸ்? மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய இபாதத்திற்காக ஒரு முஸல்லா வாங்கணுமா? தொழுகைக்கு பல பெருநாட்களை களத்திற்கு போய் பல திடல்ல போய் நின்று தொழுது இருக்கிறோம். நாம் தொழுகைக்காக வேண்டி ஆடை வாங்கியிருக்கிறோம். பெருநாள் தொழுகணும், ஈது ஹஜ்ஜினுடைய பெருநாள் தொழுகணும். அதற்காக வேண்டி தன்னுடைய எல்லா ஆடையும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, தொழுகைக்கு என்று எப்போ வாங்கணும் முஸல்லா? யாராவது உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போய் வந்தால், யாராவது நன்மையை நாடி நம்மளிடத்தில் வணங்கியிருந்தால், நான் என்னுடைய இபாதத்தை இறைவனுக்கு செய்வதற்கு ஒரு முஸல்லா வாங்கியிருக்கிறோமா? அல்லது நான் என்னுடைய மரணத்திற்கு பிறகு நான் கடனாளியாக இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த பூமியில் இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி வச்சிருக்கிறோமா? அப்படின்னா கிடையாது. ஏன்? அது இப்ப வராதுங்கிற நம்பிக்கை நம்மள்கிட்ட வந்துருச்சு. மரணம் என்ன செய்யாது, இப்ப வராது, வயசு என்ன வந்திருக்கு, மூத்தா போனா, ஏன் நல்லா தானே இருந்தா, சின்ன வயசு, எப்படி மௌத்தா போனா? காரணம் கேட்கிறோம்ல, ஏற்கனவே நம்ம அது குறித்து சொல்லிட்டோம்ல. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரணம் அப்படிங்கிறது அமல்களால் யார் அழகானவர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மரணத்தை தருவான், பின்பு வாழ்வை தருவான் அப்படிங்கிற குர்ஆனுடைய செய்தி எதை சொல்லுது அப்படின்னா, இந்த பூமியில் நீங்கள் அமல்களால் அழகானும். அப்போ ஒரு சில மனிதருக்கு மௌத்து வருதே, அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அல் குர்ஆனுடைய செய்தி எப்படி? உங்களுக்கு மரணம் அதனுடைய தவணை என்ன செய்யாது, முந்தாது. மரணம் உங்களுக்கு வந்தே தீரும். அல்லாஹ் உங்களுக்கு எவ்வளவு கால அவகாசம் வச்சிருக்கிறானோ அவ்வளவுதான். அதுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடணும், அல்லாஹ்விற்காக வாழணும். இன்னும் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க, தக்பீர் கட்டி தொழுதா மட்டும்தான் அல்லாஹ்ட்ட பேச முடியும்னு நம்ம நம்பின காரணம். தக்பீர் கட்டி பேசுனா, அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டிட்டா நம்ம என்ன செய்யறோம், அல்லாஹ்ட்ட பேசுறோம் நம்ம நினைச்சுக்கிட்டோம். உண்மையில் அது அல்ல. கண்ணை திறந்ததிலிருந்து மறுபடியும் கண்ணை மூடுகின்ற வரைக்கும் இந்த பூமியில அல்லாஹ்விடம் பேசிக் கொண்டிருப்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்து இருக்கிறான். காலையில கண்ணை திறந்த உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹின் நுஷூர் அப்படி யார்கிட்ட சொன்னோம்? அல்லாஹ்விடத்தில் பேச ஆரம்பித்த நான் இரவில் உறங்குகின்ற பொழுது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வாஹியா என்கின்ற துஆவை யார்கிட்ட சொல்றேன்? ரப்புல் ஆலமீனிடத்தில் சொல்கிறோம். உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் நேசித்த காரணத்தால், உலகத்தில் வாழ்க்கையை நம்ம அதிகமாக நேசிச்சிட்டோம். அதை நேசிப்பதை நீங்க குறைச்சிருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னோடு இருந்தவர்களுக்கு சொன்னது அதுதான். உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் நேசிக்காதீர்கள், அதை நீங்கள் மறுமையில் அடைந்து கொள்வீர்கள். மறுமை அப்படிங்கிறது என்னது? சொர்க்கம். அதை நீங்கள் தேடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா என்கின்றதை மட்டுமே உலகத்தில் கேட்காமல் வஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தவ் வகினா அதாபன்னார் என்பதை நீங்கள் கேளுங்கள். உலகத்தை நேசித்த காரணத்தால் பல நாள் நம்முடைய பிரார்த்தனையில், யா அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடு, யா அல்லாஹ் எனக்கு செல்வத்தை கொடு, யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தை பரக்கத் ஏற்படுத்து, இப்படியான துஆக்கள் மட்டுமே லட்சக்கணக்கில் கேட்டிருக்கிறோம். யா அல்லாஹ் என்னுடைய உடலை நலமாக வைத்துக்கொள், நான் உன்னை வணங்குவதற்கு. யா அல்லாஹ் என்னுடைய பொருளாதாரத்தை பரக்கத் ஏற்படுத்து, உன்னுடைய வழியில் நான் செலவு செய்வதற்கு. என்னுடைய நோயில்லா வாழ்வை கொடு, உன்னை தியானிப்பதற்கு, உன்னை இபாதத் செய்வதற்கு அப்படிங்கிறத சேர்த்து செய்யணும். ஆனா நம்ம என்ன செய்யல? ஒன்றை கேட்டு ஒன்றை விட்டு விடுகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், நீங்க சொர்க்கத்தை மட்டுமே கேட்காதீங்க, சொர்க்கத்தினுடைய செய்தியை மட்டுமே நீங்க புரிஞ்சுக்காதீங்க, நரகம் குறித்து நீங்கள் பயந்து கொண்டால்
யா அல்லாஹ் நஊது பில்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு வரும். ஒருவரை பத்தி இல்லாத நேரத்தில் பேசிட்டா நஊது பில்லாஹ், அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். ஒருவர் இல்லாத நேரத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. பேசினால் புறம் பேசக்கூடிய பெண்ணாக மாறிவிடுவோம், ஆணாக மாறிவிடுவோம். அல்லாஹ் என்ன செய்யணும், நம்மளை காப்பாற்றணும். நம்ம இந்த உலகத்தில் வாழ்வது மரணிப்பதற்கு, நம்ம இந்த உலகத்துல வாழ்வதற்கு மரணிப்பதற்கு, மரணத்திற்கு பிறகு நம்ம என்ன செய்ய போறோம், குடும்பம் வீட்டுல வச்சு அழகு பார்க்குமா? மரணித்தால் எவ்வளவு விரைந்து அடக்கம் செய்ய வேண்டுமோ விரைந்து செய்து விட வேண்டும். நம்ம என்ன செய்யக்கூடாது, ஃப்ரீசர்ல வைக்க கூடாது. வச்சா என்ன செய்யும், குளிக்க வைக்கணும் அப்படின்ட்டு பேசும்போது எப்பா மோட்டரை போட்டு பிடிச்சி அந்த தண்ணியை வைப்பான். ஏன் ரொம்ப ஜில்லுண்டு தண்ணி வைக்கக்கூடாது? யார் சொல்வா? குடும்பத்தில் ஒரு தாய் தந்தை மரணத்திற்கு பிறகு தண்ணியை பிடிச்சி எப்போ வச்சீங்க? நேத்தே வச்சிருக்கோம், ட்ரம்ல ஆல்ரெடி இருக்குது, பழைய தண்ணி வேண்டாம். ஏன்? அது ஜில்லுன்னு இருக்கும், அது ஜனாசாவுக்கு ஊற்றக்கூடாது. அப்ப வெண்ணி போட்டு கொடுக்கட்டா ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. மோட்டரை போட்டா ஒரு மைல்டு ஹீட்டோட இருக்கும், அதை வச்சு ஜனாசா குளிப்பாட்டலாம் அப்படின்ட்டு பேசக்கூடிய நாம் எங்க வச்சிருப்போம்? ஃப்ரீசர்ல வச்சு. அவர்கள் உள்ள உலகத்துல பேச்சால் துன்புறுத்தலால் பல துன்பங்களை ஏற்படுத்தி விட்டு ஃப்ரீசர்ல அவங்களுக்கு என்ன செய்வோம், உடலில் அதாபுகளை கொடுத்து கண்ணுக்கு முன்னால் உட்கார்ந்து பாப்பா போயிருச்சே அம்மா போயிருச்சே அப்படின்னு சொல்லி அழுபவர்களாக மாறி இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதரின் மூலமாக சொன்ன காரணத்தால் சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த உலகத்தை வெறுத்தார்கள். இந்த உலகத்தை என்ன செய்யல, அவர்கள் நேசிக்கல. உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் உதவி அப்படின்னு சொன்னா அந்த உதவிக்கு பிறகு சொர்க்கம் அப்படிங்கிறத சேர்த்தே சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ஒரு போருக்காக அறிவிச்சாலும், இந்த போருக்கு நீங்கள் உதவி செய்தால் அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குவான். யா ரசூலல்லாஹ், இதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கைபருடைய போர்ல 3000 பேருக்கு மேல் கலந்து கொண்டார்கள். 3 நாளுக்கு மேல் நடைபெற்றது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, இந்த போரிலே கலந்து கொள்வதற்கு யார் உணவு வழங்குகிறீர்களோ அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். யா ரசூலல்லாஹ், உஸ்மான் ரலியல்லாஹு, யா ரசூலல்லாஹ், நான் இந்த போரிலே கலந்து கொள்பவர்கள் யாரு எத்தனை பேர் கேட்கல, அதற்கான பொருளாதாரத்தை நான் உணவை வழங்குகிறேன். 3 நாள் 3000 பேர் 3 வேளை உணவு. அல்லாஹு அக்பர். அவருடைய பொருளாதாரம் ஒரு நாளும் குறைந்ததில்லை. தபூக்குனுடைய போருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே 1000 தங்க காசை கொடுத்தார். மறுபடியும் சொன்னார், இன்னும் வியாபாரத்தினுடைய கூட்டம் வருகிறது, அதையும் நான் அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்கிறேன், நானும் கலந்து கொள்கிறேன். தன்னுடைய உயிர் அல்லாஹ்வுடைய வழியில் நான் தியாகம் செய்வதற்கு அவங்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், பொருளாதாரத்தை அப்படியே பன்மடங்காக மாற்றினான். அவங்களுக்கு என்ன வரல, பொருளாதார நஷ்டம் வரல. உலகத்தில் வாழுகின்ற பொழுது கண்ணியமான முறையில் வாழ்ந்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமாவை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கேட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய மகள் ரசூலுல்லாஹ்வுடைய மகள் ஃபாத்திமாவை திருமணம் முடிப்பதற்கு அனுமதி கேட்டார். கிடைக்கல. அல்லாஹ் வாய்ப்பை வழங்கல. தூதர் மறுத்தார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன அனுமதி இல்லை. அலி ரலியல்லாஹுவுக்கு அனுமதி கொடுத்தார். அலியினிடத்தில் மகள் ஃபாத்திமாவுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு என்ன கொண்டு வந்தீங்க, என்ன மகர் வச்சிருக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ், என்னிடத்தில் ஒன்றுமில்லையே, நான் ஹாத்திபுல் வகையாக இருந்தேன், உங்களுக்கு வகை வருவதை எழுதக்கூடியவனாக இருந்தேன், என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லையே அப்படின்னு பதிவு செய்த அந்த அலி ரலியல்லாஹு, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பத்ருடைய போர்க்களத்தில் ஒரு கேடயம் உங்களுக்கு கனிமத்தினுடைய பொருளாக கிடைத்தது, அதை சந்தையில் கொண்டு போய் வித்துட்டு வாங்கல. அந்த பொருளாதாரத்தை நீங்க செய்யுங்க, மஹராக கொடுங்க. கனிமத்தினுடைய பொருள் கொடுப்பதற்கு வியாபாரத்தினுடைய சந்தையில் நின்று கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த நபி தோழர் அலி ரலியல்லாஹு கனிமத்தினுடைய பொருளை கொண்டு வந்து யாராவது வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கக்கூடிய நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அந்த இடத்திற்கு வந்தார். 400 திர்ஹங்களை கொடுத்தார். அதற்கு பதிலாக அந்த கனிமத்தினுடைய அந்த கேடயத்தை என்ன செஞ்சிட்டாரு, 400 திர்ஹத்திற்கு வாங்கிவிட்டு திருமணத்தினுடைய பரிசாக
அதே அலிக்கு கொடுத்தார். அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள் ஃபாத்திமாவை திருமணம் முடிப்பதற்கு நான் அனுமதி கேட்டேன். அல்லாஹ் உங்களுக்கு நாடி இருக்கிறார், உங்களுக்கு திருமண பரிசாக அதை கொடு. வீட்டிற்கு வந்தார், அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார். யா ரசூலல்லாஹ், சந்தையில் கேடயத்தை 400 திரகத்திற்கு விற்றேன், திருமணத்தினுடைய பரிசாக அதுவும் வந்து விட்டது. அந்த பரிசை கொண்டு என்ன செய்யுங்க, நீங்க வச்சுக்கோங்க, பொருளாதாரத்தை மகளாக கொடுங்கள். கொடுத்தது யார்? உஸ்மான் ரலியல்லாஹ். அவர் எங்க நம்மள்ட்ட மறுபடியும் வந்து சேர்ந்துடக்கூடாது, என்ன செஞ்சார்? அவர் அன்பளிப்பாக கொடுத்தார். அந்த உஸ்மான் இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது செல்வங்கள் அல்லாஹ் அவருக்கு சொல்ல முடியாத புறத்திலிருந்து தள்ளிக்கிட்டே இருந்தான். உஸ்மான் ரலியல்லாஹ் என்ன செய்யல? சேமித்து வைப்பதற்கு ஆசைப்படல, அல்லாஹ்வுடைய வழியில் செலவு செய்வதற்காகவே செய்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பான வாழ்வை அவருக்கு வழங்கினார். நம்ம என்ன செய்யல? இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது உலகத்தை நேசிச்சிட்டோம். ஆடி ஆஃபர் எங்க இருக்கு? அல்லாஹ்வுடைய காலையில் எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும், உங்களுக்கு மரணம் வருகின்ற வரைக்கும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்கு நேரம் இருக்கிறது. ஒரு நாள் 5 நேர வக்த் மட்டும்தான் நினைச்சு தொழுகையும் சரியா தொழலையே. ஒரு நாளைக்கு 5 வேளை தான் அப்படின்னு நம்மளா நினைச்சு இருக்கிறோம்ல. காலையில் எந்திரிச்சதுல இருந்து அல்லாஹ்ட்ட தான் பேசுறோம். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை நீங்கள் சொல்லாமல் இந்த பூமியில் எதையும் எங்கும் செய்ய முடியாது. ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும், ஒரு கிளாஸ்ல தண்ணீர் நீங்கள் குடிப்பதாக இருந்தாலும், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா 5 அல்லது 6 விஷயங்களை கடைபிடிக்காமல் நீங்கள் குடிக்க முடியாது. அதை நீங்க செய்யல அப்படின்னா உடல் ரீதியாக உங்களுக்கு பாதிப்பு அல்லாஹ் ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதுல சொல்லி கொடுத்த சுன்னத்து 6 இருக்கிறது. அந்த 6 சுன்னத்துகளை நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு உடலில் ஒரு வலி ஏற்படும். அது மருத்துவரிடத்தில் போனால் பெரிய தொகையை ஏற்படுத்துவார். தண்ணீரை ஒரு குவளையில் கிளாஸ்ல பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அமர்ந்து குடிக்க வேண்டும். பிஸ்மில்லாஹ் சொல்ல வேண்டும். வலது கையால் குடிக்க வேண்டும். 3 மடக்கு குடிக்க வேண்டும். அதில் உங்களுடைய மூச்சு காற்று உள்ளே இடக்கூடாது. குடிக்கும்போது டீலாம் குடிக்கும்போது வச்சுக்கிட்டு மூச்சு என்ன செய்வோம்? ஊதக்கூடாது. மூக்கிலிருந்து வரக்கூடிய மூச்சு அதுக்குள்ள வரக்கூடாது. ஏன்? நம்ம இயற்கையில் வரக்கூடிய ஸ்மெல் ஆக்சிஜன் என்ன செய்யறோம்? என்ன ஆக்சிஜனை உள்ள இழுத்து என்ன ஆக்சிஜனை வெளியிடுறோம்? ஸ்கூல்ல படிச்சிருக்கிறோம்ல. ரசூலுல்லாஹ் படிக்கல, 1400 வருடத்திற்கு முன்பு சொன்னாங்க, நீங்கள் குடிக்கின்ற தண்ணீரை ஊதாதீர்கள், நீங்கள் இடக்கூடிய மூச்சு காற்றை அதில் இடாதீர்கள், நீங்கள் தண்ணீர் குடிப்பதாக இருந்தால் நின்று கொண்டு குடிக்காதீர்கள், உட்கார்ந்து குடியுங்கள். நின்று கொண்டு நீங்கள் குடித்தால் நேரடியாக கண்டினியூ பண்ணி நம்ம என்ன செய்வோம்? வாட்டர் கேன்ல குடிப்போம்ல, தொண்டையினுடைய நேர் பகுதியில் போய் ஹார்ட் அதனுடைய துடிப்பினுடைய நிமிடத்தை நம்ம என்ன செய்யறோம்? அதிகப்படுத்துகிறோம். அப்படி குடிச்சா எங்க பாதிப்பு? இதயத்திற்கு பாதிப்பு. நீங்கள் அமர்ந்து குடித்தால், நீங்கள் ஒவ்வொரு மடக்காக குடித்தால், நேரடியாக குடிச்சா வாயில உள்ள எச்சி வாயில தான் இருக்கும், தண்ணி அப்படியே நேரடியா உள்ள போயிடும். நீங்கள் ஒரு கிளாஸ் எடுத்து அப்படி தண்ணீரை வாயில வச்சுட்டு அப்படி செஞ்சுட்டு குடிச்சோம் அப்படின்னா வாயில் உள்ள எச்சிகள் எல்லாம் உங்களுடைய உடலின் மருந்தாக இருக்கிறது. நம்ம நேரடியா குடிச்சா என்ன செஞ்சிடலாம்? 1 லிட்டர் கேனை அப்படியே அசால்ட்டா அண்ணாந்து குடிச்சிடலாம். இது அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்கள். உடலுக்கு ஆபத்து இருக்கிறது அப்படின்னு சொல்லாம நீங்கள் அப்படி குடிக்காதீர்கள். அமர்ந்து குடிங்க, மூச்சு விட்டு குடிங்க, 3 மடக்கு எடுத்து குடிங்க. அப்போ ஒரு கிளாஸ் தண்ணியில என்ன இருக்கு? நபியினுடைய சுன்னத்துகள் 6 இருக்கிறது. அந்த 6ம் இந்த உலகத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரோக்கியத்தை சொல்லுகிறது. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த எண்ணிலடங்காத துஆக்கள், அவர்கள் சொன்ன சுன்னாக்கள், இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதற்கு, இந்த பூமியில் நீங்கள் வாழ்வதற்கு எதற்கு? உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சுகமானதாக இருக்க வேண்டும். எனக்கு என்ன இல்ல, தொழுகையில நிக்க முடியல, தொழுகையில
ஒரு சில காரணங்கள்லாம் ஏன் முன்னால் மார்க்கத்திற்கு முரண்பாக செய்த செயல்கள். ஆரம்பத்தில் நம்ம என்ன செய்யல, தொழுகைய தான் பழகாத காரணத்தால் ஒரு சில கட்டங்களில் தொழுகையை பழகிட்டோம், நின்று தொழ முடியல, மருத்துவர்கிட்ட போறோம், அவர் என்ன சொல்றார், தொழுகை சார்ந்து எக்ஸசைஸ் செய்யுங்க, நீங்க நடந்து வாக்கிங் போங்க. ஆனா பூமியில என்ன செய்யலாம், நிறைய விஷயங்கள் மார்க்க ரீதியாக நீங்கள் செய்தால் உங்களுடைய உடம்பை நீங்க பாதுகாத்துக்கிறலாம். இந்த உடம்பு எதற்கு, மறுமைக்கா, மண்ணுக்கா? உடல் மண்ணுக்கு போனாலும் மறுபடியும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான். அந்த உடல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தில் கொடுப்பான். அந்த சொர்க்கம் நமக்கு இருக்கும். சொர்க்கத்தில் நம்ம என்ன செய்யலாம், சுகமாக வாழலாம். அப்ப இந்த பூமியில் வாழ்வது எதற்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த பூமியில் ஒரு சில மனிதர்கள் தியாகத்தோடு வாழ்ந்தார்கள். என்ன தியாகம்? மரணம் அப்படிங்கிற ஒரு தியாகத்தை. அல்லாஹ் உங்கள் செயல்களில் யார் அழகானவரோ அவர்களுக்கு அல்லாஹ் மரணத்தையும் பின்பு வாழ்வையும் தருவானே. அந்த மரணம் வரணும் அப்படின்னா இந்த பூமியில் பல மனிதர்கள் பல தியாகங்கள் செஞ்சாங்க. அந்த மாதிரியான தியாகங்கள்லாம் நீங்க செய்ய வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய இபாதத்துகளை சரியாக செய்யுங்க. அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் பேசி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத பெண்கள் தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க. ஏற்கனவே என்னுடைய உரையினுடைய ஒரு நாள் பேசின புதுசா யாராவது உங்க ஃபேமிலியில இருந்து கூட்டுவாங்க. குடும்பத்தார்கள் உங்களுடைய நண்பர்களை தோழிகளை கூட்டுவாங்க. அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்குமான நன்மையை நீங்க என்ன செய்யுங்க, சேர்த்து எடுத்துட்டு போங்கன்னு தான் சொன்னோம். அதற்கான முயற்சி நீங்க செய்யணும். அதுல பின்தங்கிறாதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரியான வாய்ப்பு எல்லாத்துக்கும் கொடுப்பான்னு சொல்ல முடியாது. இதே பகுதியில் எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்தில் ஒரு செய்தியை அமைதியாக அமர்ந்து கேட்பதற்கான வாய்ப்பு, இந்த மாதிரியான வாய்ப்பு எங்க இல்ல? ஒரு சில பெரிய பெரிய பகுதிகளில் எல்லாம் இருக்கு, பெரிய இடம் இருக்கு. மார்க்கத்திற்கான பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு தாயி இல்ல, அல்லது தாயி இருக்கிறார் மக்களை அழைத்தும். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல வாழ்ந்த ஆரம்ப நிலையினுடைய ஒரு நபித்தோழர் தான் அபூதர் அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர். இந்த நபித்தோழர் குறித்து நிறைய செய்திகளை நம்ம கேட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உயிர் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடம் பிரிய போகிறது அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை அவர் கேட்டார். அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதர் அபூதர் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ஒரு கிஃபாரி என்று சொல்லக்கூடிய வழிப்பறி கொள்ளையருடைய அந்த கோத்திரத்தை சார்ந்த அபூதர். இவர் மக்காவினுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்வாங்களோ, இந்த சிலை வணக்கம்லாம் கூடாது, தன்னை அல்லாஹ் அப்படின்னு தெரிவதற்கு முன்பு எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்வாங்களோ இதே மாதிரியான வாழ்வை தான் யார் என்ன செஞ்சா அப்படின்னா, மக்காவிற்கும் மதீனாவிற்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கிஃபார் என்று சொல்லக்கூடிய கோத்திரம். எந்த மனிதர்கள்லாம் சொல்லுவாங்க, உன்னை மாதிரியே ஒரு மனிதர் மக்கால இருக்கிறாரு, முஹம்மது அப்படின்னு சொல்றாங்க, அவரும் இப்படிதான் இதெல்லாம் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை கேட்டுட்டு அவருக்குள்ள மனசு என்ன வந்துருச்சு அப்படின்னா, ஈகோ உண்டு. எந்த அளவிற்கு ஈகோ அப்படின்னா, மற்ற மனிதர்களை விட வழிப்பறி அப்படின்னா எல்லோரும் இரவு நேரத்தில் வரக்கூடியவர்களை வழிபறிப்பாங்க. இந்த அபூதர் மட்டும் பகலில் தன்னுடைய வீரத்தினுடைய தைரியத்தின் காரணமாக பகல்ல போய் என்ன செய்வார், திருடுவார். வரக்கூடிய பொருளாதாரத்தை அடிச்சு அவங்கள்ட்ட இருந்து பறிக்கக்கூடிய மனிதர். இந்த மனிதருக்கு என்ன இருக்குன்னா, முஹம்மதை நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போகணும். இந்த முஹம்மதும் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த சொல்றாரு. அப்ப முஹம்மது குறித்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை அழைச்சி, நீ போய் மக்காவுக்கு போ, முஹம்மது குறித்து விசாரிச்சுட்டு வான்னு அனுப்புவார். அபூதர் சொன்ன உடனே தன்னுடைய சகோதரன் போய் மக்காவில் விசாரிப்பார். விசாரிக்கக்கூடிய நேரங்கள்லாம் மக்களை முகம்மதை பத்தி ஏன் கேட்கிற, அதான் தெரியாது அப்படின்னு விரட்டி விடுற அளவுக்கு பேசுவாங்க. திரும்பி வந்து சொல்லிடுவார், சகோதரா நாங்க போனேன், முகமது குறித்து விசாரித்தால் எனக்கு ஒரு பயம் வருது, அதனால வந்துட்டேன். அபூதரே என்ன செஞ்சிருவார், கிளம்பி போய் அங்க மக்காவில் அப்படியே சுத்தி காபாவை சுத்தி அப்படியே கடந்து ஒரு நாள் அலி ரலியல்லாஹு போய் சந்திப்பாங்க. நீங்க ஏதோ வெளியூர்ல இருந்து வந்திருக்க மாதிரி இருக்குது, மக்காவாசிகளுக்கு உண்டான பழக்கம்,
நீங்கள் ஏதோ வெளியூர்லேருந்து வந்திருக்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, 3 நாள் தங்குங்க, உங்களுடைய தேவை பூர்த்தி ஆகிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் கிளம்புங்க. 3 நாள் வைத்துக் கொள்வார்கள். 3 நாள் இவர் வருகிறார், வீட்டில் சாப்பிடுவார், காபாவை சுற்றி படுத்துக்கொள்வார், எல்லாம் அங்கே சுற்றிட்டு மறுபடியும் சாப்பிட வருவார். அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். 3ஆவது நாள் உங்களுடைய தேவை பூர்த்தியாகிவிட்டா அப்படின்னு கேட்பார். விசாரிக்கக்கூடிய நேரங்கள்லாம் மக்களை முகமதை பற்றி ஏன் கேட்குற, அதெல்லாம் தெரியாது அப்படின்னு விரட்டி விடுற அளவுக்கு பேசுவாங்க. திரும்பி வந்து சொல்லிடுவார், சகோதரா நாங்கள் போனேன், முகமது குறித்து விசாரித்தால் எனக்கு ஒரு பயம் வருது, அதனால் வந்துட்டேன். அபூதரே என்ன செஞ்சிருவார், கிளம்பி போய் அங்கே மக்காவில் அப்படியே சுற்றி காபாவை சுற்றி அப்படியே கடந்து ஒரு நாள் அலி ரலியல்லாஹு போய் சந்திப்பாங்க. நீங்கள் ஏதோ வெளியூர்லேருந்து வந்திருக்க மாதிரி இருக்குது, மக்காவாசிகளுக்கு உண்டான பழக்கம், நீங்கள் ஏதோ வெளியூர்லேருந்து வந்திருக்கிறீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, 3 நாள் தங்குங்க, உங்களுடைய தேவை பூர்த்தி ஆகிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் கிளம்புங்க. 3 நாள் வைத்துக் கொள்வார்கள். 3 நாள் இவர் வருகிறார், வீட்டில் சாப்பிடுவார், காபாவை சுற்றி படுத்துக்கொள்வார், எல்லாம் அங்கே சுற்றிட்டு மறுபடியும் சாப்பிட வருவார். அப்படியே நடந்துகிட்டே இருக்கும். 3ஆவது நாள் உங்களுடைய தேவை பூர்த்தியாகிவிட்டா அப்படின்னு கேட்பார். யார் கேட்பா? அலி ரலியல்லாஹு. அப்போ அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, நான் அபூதர், நான் மக்கா மதீனாவிற்கு மத்தியில் இருக்கக்கூடிய கிஃபாரி கோத்திரத்தை சார்ந்தவன், இங்கே முஹம்மது என்ற ஒருவரை நான் சந்திக்க வேண்டும் என்று வந்தேன். அப்போ அலி ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் உங்களை அழைத்து செல்கிறேன். செல்லக்கூடிய இடத்தில் குஃபார்கள், மக்காவினுடைய மார்க்கம் வருவதற்கு முன்பு குஃபாருடைய அபூஜஹில்லாம் இருக்கிறான், அவங்கெல்லாம் பார்க்கக்கூடிய நேரம் வந்தால் நான் என் செருப்பை சரி செய்வதற்காக குனிந்து கொள்வேன். நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு முன்னால் நடந்து செல்லுங்க, நீங்கள் என்னை பார்க்காத மாதிரி போங்க அப்படிங்கிற இதெல்லாம் சொல்லி ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த இடத்திற்கு வந்து அமர்ந்து மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அங்கிருந்து வெளியே வருவார். வந்த உடனே மக்காவினுடைய மையப்பகுதியில் வந்து முஹம்மது சொல்லக்கூடிய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படிங்கிற பகிரங்க செய்தியை சொல்வார். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அடிப்பாங்க. மறுபடியும் அலி ரலியல்லாஹு கூட்டு போய் உடம்ப நலமாகிற வரைக்கும் வச்சிருந்து மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திப்பார். மறுபடியும் அங்கிருந்து வெளியில் வந்து மறுபடியும் பகிரங்க தாவா பண்ணுவார். அங்கே அடி உதைகள் எல்லாம் வாங்குவார். உயிர் போராடுகின்ற அளவிற்குண்டான செய்தியாக பதிவு செய்யப்படும். கடைசியில் அங்கிருந்து நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் கிஃபாரினுடைய கோத்திரத்துக்கு போங்கன்ற ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. கிஃபாரினுடைய கோத்திரத்தில் முழு மக்களுக்கும் மார்க்கத்தை பரப்பிய மனிதர்களில் இவர் ஒருவர் அப்படிங்கிறத ஹதீஸில் பதிவு செய்யப்படுகிறது. இஸ்லாத்தில் நுழைந்த மனிதர்களில் 4வது நபராக இவர் பெயர் பதிவு செய்யப்படும். இஸ்லாத்துக்குள்ள வந்த மனிதர்களில் அபூபக்கர், ஹதீஜா அப்படிங்கிற பெயரில் இவர் 4வது நபர். வெளியூர்ல இருந்து ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தார் அப்படின்னா இவர் 1வது மனிதராக மாறுகிறார். அப்போ ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் தபூக்கினுடைய போருக்கு மதீனாவிலிருந்து கிளம்புறாங்க. மதீனாவிலிருந்து தபூக்கினுடைய போருக்கு கிளம்புறாங்க. கிளம்பக்கூடிய மதீனா டு தபூக்கு 800 மைல் தூரம். 800 மைல் தூரம். அந்த 800 மைல் தூரம் அளவிற்குண்டான பயணத்தினுடைய எல்லா தேவையும் செஞ்சுட்டு கிளம்பியாச்சு. இவர் பொருளாதாரத்தால் பின்தங்கி வயோதிகமாகக்கூடிய நேரத்தில், திருமணம் முடித்து மனைவியோடு இருக்கக்கூடிய காலத்தில் இது என்ன செய்யப்படுது, இஸ்லாத்துக்கு வந்து பல காலங்கள் கழித்து தபூக்கினுடைய போர் அறிவிப்பு செய்யப்படுகிறது. தபூக் எங்க இருக்கு? மதீனாவிலிருந்து 800 மைல் தூரம், கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. அப்போ அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்து பயணித்த ஒட்டகங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை. இவர் ஒட்டகம் வயோதிகம் காரணமாக நடைகள் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி எல்லா கூட்டமும் முன்னாடி போயிருச்சு. இவருடைய ஒட்டகம் பின்னாடி நிற்குது. இந்த போர் நாளைக்கு அப்படிங்கும் போது முதல் நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் என்ன செய்யறான், வஹி இறக்குகிறான், நபியே இந்த போரிலே கலந்து கொள்ளாதவர்கள் யார் என்பதை நீங்கள் அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அவர்கள்லாம் யாரு? முனாஃபிக். இந்த போரில் யாரெல்லாம் கலந்துக்கிறலையோ நிர்பந்தம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிடணும். நிர்பந்தம் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிடுவாங்க. முடிந்தும் முடியாதவர்கள் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்துடும். இதில் கலந்து கொள் வாய்ப்பும் இருந்து கலந்து கொள்ளாதவர்கள் யார்? முனாஃபிக் அப்படிங்கிறத அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, பகிரங்கமாக அறிவிப்பு செய்வார். இந்த களத்தில் இவர் கலந்து கொள்வதற்கு செல்லக்கூடிய ஒட்டகத்தினுடைய வயோதிகம் காரணமாக என்ன செஞ்சிருவாரு, பின்னால் வந்து விடுவார். 800 மைல் தூரம் போகணும், பாதி வந்தாச்சு, மீதி போகணும். இந்த மீதி போகுவதா அல்லது ஒட்டகத்தை அவிழ்த்து விட்டுட்டு இது திரும்பி ரிட்டர்ன் போயிடுவோமா, இல்லை அப்படின்னா ஒட்டகத்தை அதே இடத்தில் விட்டு அதன் மீது உண்டான புதிய நம்ம சுமந்துட்டு நமக்கு தேவையான உணவு பொருட்களை நம்ம கொண்டு நடந்து போவோமா? 800 மைல் தூரம் பாதி வந்தாச்சு, இன்னும் 400 மைல் தூரம் போகணும், என்ன செய்ய அப்படிங்கிற நிலை வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, அந்த இடத்தை அடைந்து மக்கள் எல்லாம் எங்கே இந்த
மனிதர் அப்படிங்கிறத தேடுவாங்க. பாலைவனத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு புள்ளி தெரியாதா அப்படிங்கிற தேடல் இருந்தது. ஒரு சில மணி நேரம் எந்த ஒரு புள்ளியினுடைய அடையாளமும் கிடைக்காத காரணத்தால் சஹாபாக்களுக்குள் ஒரு வருத்தம், ஒரு மன அமைதி, ஒரு மாதிரியான நிலையில் வந்து விடுவார். ஒரு கட்டத்தில் ஒரு மனிதனுடைய ஒரு புள்ளி தெரிஞ்ச உடனே யா ரசூலல்லாஹ் இதோ வருகிறார். அந்த நபித்தோழர் உள்ளே நுழைகின்ற பொழுதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த நபித்தோழர் என்ன செய்வாங்க? தனிமையில் வருகிறார். இந்த மனிதர் தனிமையில் வருகிறார். இவர் கடைசி காலங்களில் தனிமையாக்கப்படுவார். இவருக்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நல்லோர்களுடைய கூட்டத்தை கொடுப்பார். அவர்கள் இவரை சுமந்து சென்று அடக்கம் செய்வார்கள் அப்படிங்கிற செய்தியை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இந்த நபித்தோழர் உள்ளே நுழைந்தார். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய மரணத்திற்கு பிறகு அந்த உஸ்மான் அவர்களுடைய ஆட்சியினுடைய காலத்தில் இந்த நபித்தோழர் அந்த ஹலீஃபா உஸ்மான் அவர்களே, நான் என்ன செய்கிறேன், ரப்தா என்று சொல்லக்கூடிய ஒரு தனிமையான பகுதியை நோக்கி நான் செல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுவார். தனிமையான பகுதியை நோக்கி நான் செல்கிறேன் அப்படின்னு போயிடுவார். போன அந்த நபித்தோழருக்கு மரணத்தினுடைய நேரம் நெருங்குகிறது. மனைவி அருகில் இருந்து அழுது கொண்டிருப்பால். மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருந்த நாம் ரப்தா என்று சொல்லக்கூடிய பள்ளத்தாக்கில் வந்து இருக்கிறீர்களே, உங்களுடைய சக்கராத்தினுடைய நேரத்தில் உங்களை எடுத்து தொழுகை நடத்துவதற்கு ஆளில்லாத பகுதியில் இருக்கிறோமே, உங்களை சுத்தப்படுத்துவதற்கு என்னால் முடிந்தாலும் உங்களை அடக்கம் செய்வதற்கு என்னால் எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த நபித்தோழர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அந்த அவையில் இருந்தவர்கள் எல்லாம் மரணித்திருக்கிறார்கள், அதில் நான் மட்டும்தான் எஞ்சியிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். இந்த மாதிரி தபூக்குனுடைய களத்தில் நான் கடைசியாக நுழைகின்ற பொழுது கடைசியாக தனிமையில் வரக்கூடிய இவர் தனிமையில் ஒரு நாள் மரணிப்பார். இவருடைய அடக்கத்தை நல்லோர்களுடைய கூட்டம் சுமந்து சென்று அடக்கம் செய்யும் என்று சொன்னார்கள். அதனால் நான் மரணித்து விட்டால், யாரு இந்த நபித்தோட எப்படி சொல்றாரு, நான் மரணித்து விட்டால், அபூதர் கிஃபாரி சொல்கிறார், நான் மரணித்து விட்டால் மனைவியே என்னுடைய ஆடையை என்ன செஞ்சிரு, கலட்டி விட்டு எனக்கு ஒரு மேலே ஒரு ஆடையை பொத்தி நீ என்ன செஞ்சிரு, என்னை குளிப்பாட்டி விட்டு நான் அணிந்திருந்த ஆடையே கஃபனாக அணித்து விடு. என்னுடைய உடலை பள்ளத்தாக்கில் இருந்து உயரமான மேற்பகுதிக்கு எடுத்து செல். அங்கே நல்லோர்களுடைய கூட்டம் வரும். அவர்கள் என்னை என்ன செய்வாங்க, ஜனாசா தொழுகு வைத்து அவர்கள் அடக்கம் செய்து விடுவார்கள். அவர்கள் வெளியூரில் இருந்து வரக்கூடிய காரணத்தால் ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று நான் வைத்திருக்கிறேனே, அதை சமைத்து அவருக்கு உணவாக கொடு. அந்த தாய் தன்னுடைய கையால் கணவனை சுத்தப்படுத்தி கஃனிட்டு மேற்பகுதிக்கு சுமந்து சென்று மேலே யாரேனும் ஒருவர் இருக்க மாட்டாரா என்கின்ற உதவியை கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது பொய்யாகாது. நம்பிய அந்த நபித்தோழர் தன்னுடைய மரணத்திற்கு முன்பு மனைவியிடத்தில் சொன்னாரே அந்த நபித்தோழர், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை உண்மைப்படுத்தினான். அந்த நபித்தோழரை சுமந்து செல்லக்கூடிய அந்த கூட்டம் வந்தது. தாயே நீங்கள் யார் என்று கேட்கின்ற பொழுது, நான் தான் அபூதர் கிஃபாரியினுடைய மனைவி, இவர் மரணித்து விட்டார், இவரை அடக்கம் செய்வதற்கு ஆள் இல்லையே என்று நாங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, இந்த அபூதர் கிஃபாரி குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நேரடியாக கேட்டதல்ல, கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதருக்கு உயர்ந்த இடத்தை சொர்க்கத்தை வழங்கட்டும் என்று அந்த நல்லோர்களுடைய கூட்டம் இவரை அந்த தாயினிடமிருந்து பெற்று ஜனாசா தொழுகை நடத்தி அடக்கம் செய்துவிட்டு, தாயே நாங்கள் விடைபெறுகிறோம் அப்படின்னு சொல்லும் போது அபூதர் கிஃபாரி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வெளியூரிலிருந்து பயணப்பட்டு வருகிறீர்கள், உங்களுக்காக உணவை தயார் செய்ய சொன்னார்கள், இதோ உங்களுக்காக தயார் செய்திருக்கிறேன், இதை நீங்கள் வாங்கி கொண்டு செல்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய மரணம் எப்படி இருக்கும் என்று தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அபூதருக்கு சொன்னார், அபூதர் அதை நம்பினார், அதன் மீது நம்பிக்கை வைத்தார், அதை தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார், மனைவியும் அதை நம்பினார். பாருங்க, கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நம்பினார், அதை தன்னுடைய மனைவிக்கு சொன்னார், மனைவியும் நம்பினார் அல்லவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த தாய்க்கு கொடுத்த ஈமானை போல நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் ஈமானை வலுப்படுத்த செய்யட்டும்.
இந்த பூமியில் வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும். என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்